ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக நீங்களே வீட்டில் இந்த சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி பண்ண முடியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே கலர் மாறிடும். ஸோ அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டையில வந்து இந்த சிறுபருப்பு எள்ளும் சேர்த்து செய்யறப்போ அது நல்ல மனமாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ எள்ளு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நான் அன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி மாவு தான், நீங்க கடையில வாங்கின மாவா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுல திரிச்ச மாவா இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாவோட கலர் வந்து மாறாத அளவுக்கு நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாவு வறுக்கிற பக்குவத்துலயும் தான் இருக்கு இந்த கொழுக்கட்டை வந்து எந்த அளவு சாஃப்டா வரணுங்கிறது. மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்கிறத எப்படி நீங்க பார்க்கணும்னா, இந்த மாவு கொஞ்சம் எடுத்து நீங்க கோலம் போடுற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்க கரெக்டா வறுத்து எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மாவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம், நீங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 கப் மாவுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு கரெக்டா இருக்கும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். அப்ப இந்த தண்ணியோட அளவும் மாவு வறுக்கிற பதத்துலயும் தான் இந்த கொழுக்கட்டை வந்து எந்த அளவு சாஃப்டா இருக்குங்கிறத இது பண்ண முடியும். அடுத்ததான் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல அடுப்பை வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போறோம். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். அடுப்போட ஃப்ளேமை லோக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 1/2 கப் அளவு தண்ணிங்கிறது இந்த மாவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம சேர்க்கிறப்போ அந்த மாவும் நல்லா வெந்து நமக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா கிடைக்கும். பாருங்க, நல்லா திருப்பி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாக்குறப்பவே தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம கொழுக்கட்டையா பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து நல்லா சூடா இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இதை வந்து நீங்க உங்களுக்கு என்ன ஷேப்க்கு வேணுமோ நீங்க அந்த ஷேப்க்கு கொழுக்கட்டையா பிடிச்சு எடுத்துக்கலாம். அன்னைக்கு உருண்டையாவும் பிடிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கிறேன்.
இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா இருக்கும். பட் நான் இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது மாவு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணாலே போதும். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். பாருங்க நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. பார்க்குறதுக்கே பாருங்க நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.